Good morning, champion. This is Professor Asun from Government College of Technology. I am my technical champion Shakti along with me. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா temperature stress or thermal stress அப்படினா என்னன்னு பார்க்க போறோம். So temperature stress or thermal stress வந்து நம்ம என்ன நோட்டேட் பண்ணுவோம் அப்படினா sigma suffix t ன்னு நோட்டேட் பண்ணுவோம். இது யாரெல்லாம் சால்வ் இருப்பாங்க அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து இது சேஞ்சிங் டெம்பரேச்சரை சால்வ் இருக்கும் முதல்ல. அடுத்து வந்து கண்டிப்பா thermal coefficient of expansion அப்படினு சால்வ் இருக்கும். அப்புறம் யங்ஸ் மாடுலஸ் இத மூணு தான் சால்வ் இருக்கும் அப்படி தெரிஞ்சுக்கலாம். ஒரு வேரியபிள் இருக்குனா அந்த வேரியபிள் எதை தான் சால்வ் பண்ணனும் தெரியும். இப்போ டெம்பரேச்சர் ஸ்ட்ரெஸ் வந்து எதெல்லாம் சால்வ் இருக்கும்? சேஞ்சிங் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் ஆர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன் யங்ஸ் மாடுலஸ் மூணுமே சால்வ் இருக்கும் அப்படினு. அப்ப அது சால்வ் இருக்கிறது மட்டும் இல்லாம அதோட யூனிட்லாம் தெரிஞ்சுக்கணும். டெம்பரேச்சர் யூனிட் என்ன? அது per degree celsius சொல்லலாம். ஆல்பா வந்து யூனிட் என்ன? இட் இஸ் அது வெறும் டிகிரி செல்சியஸ் per degree celsius. யங்ஸ் மாடுலஸ் யூனிட் என்ன? நியூட்டன் per meter square. அப்ப இவன் என்ன வருவான்? நியூட்டன் per meter square தான் வருவான். சோ மூணுமே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். சிக்மா சஃபிக்ஸ் t = stress due to temperature என்ன சொல்றாங்க? E ஆல்பா del t சொல்றாங்க. E ஆல்பா del t தான் வந்து டெம்பரேச்சர் ஸ்ட்ரெஸ். அப்புறம் டெம்பரேச்சர் ஸ்ட்ரெயின் தெரிஞ்சுக்கணும் அப்படினா ஸ்ட்ரெயின்னா ஸ்ட்ரெஸ் பை யங்ஸ் மாடுலஸ். அப்ப ஆல்பா டெல்டா டி இ போட்டோம்னா இ என்னவும் அடிக்கடி வெட்டு குத்து காணாம போயிடுவாங்க. அப்ப என்ன ஃபார்முலா வரும்? ஆல்பா இன்டு டெல் டி. இது வந்து per degree celsius, இது டிகிரி செல்சியஸ். அப்படி கழிச்சா இது நோ யூனிட் அப்படின்னு தெரியும். இப்போ என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸும் தெர்மல் ஸ்ட்ரெயின் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். தெர்மல் ஸ்ட்ரெஸ் வந்து ஃபார்முலா என்ன சொல்றாங்க? E ஆல்பா டெல் டி. மூணு பேர் வராங்க. இங்க ஆல்பா E மட்டும் வர மாட்டான் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சோ இதான் வந்து இன்னைக்கு நம்ம பியூட்டிஃபுல்லா கத்துக்கிட்ட ரெண்டு கான்செப்ட் வந்து தெர்மல் ஸ்ட்ரெஸ் அண்ட் தெர்மல் ஸ்ட்ரெயின். இந்த தெர்மல் ஸ்ட்ரெஸ் வந்து எப்போ வரும் அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கு. எப்போ வரும் அப்படின்னா ஒரு பாடியை நம்ம கன்ஸ்ட்ரைன்ட் பண்ணோம்னா, நம்ம ஒரு பாடியை வெப்பப்படுத்தினா பொருட்கள் என்ன ஆகும்? விரிவடையும். when temperature increases expand அப்படின்னு தெரியும். சோ எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அவனை எக்ஸ்பேண்ட் ஆகாம தடுத்து புடிச்சு நிப்பாட்டணும் வச்சுக்கேன். அப்ப வரதான் தெர்மல் ஸ்ட்ரெஸ். கன்ஸ்ட்ரைன் பண்ணாதான் வந்து என்ன ஆகும்? தெர்மல் ஸ்ட்ரெஸ் வரும். கன்ஸ்ட்ரைன் பண்ணா ஃப்ரீயா விட்டோம் அப்படினா ஃப்ரீ பாடிக்கு நோ தெர்மல் ஸ்ட்ரெஸ். சோ ஒரு பாடி ஃப்ரீயா இருக்கா கன்ஸ்ட்ரைன்டா இருக்கா அப்படின்னு பாக்கணும். ஃப்ரீ பாடினா அங்க வந்து E வந்து when delta t increases இது வந்து 0 ஆ இருக்கும். கன்ஸ்ட்ரைன்ட் பாடிக்கு சிக்மா t இன்கிரீஸ் ஆகும். சோ இதுதான் வந்து நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். சோ ஸ்ட்ரெஸ் வந்து இங்க இருக்கும் அப்படினு சொல்லலாம். ஸ்ட்ரெஸ் இருக்கும், அங்க இருக்காது. ஃப்ரீ பாடிக்கு நோ ஸ்ட்ரெஸ். ஃப்ரீ பாடின்னு சொல்லிட்டாங்க நம்ம என்ன பண்ண கூடாது? கணக்கு போடக்கூடாது. ஃப்ரீ பாடினா கணக்கு போடக்கூடாது. போடாம என்ன சொல்லணும்? 0 அப்படி சொல்லணும். அப்ப கன்ஸ்ட்ரைன்ட் பாடியா இருந்தா ஸ்ட்ரெஸ் இருக்கும். சோ இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸ்ரீசக்தி மூலமா ஒரு பாடி வந்து கன்ஸ்ட்ரைன் பண்ணா தெர்மல் ஸ்ட்ரெஸ் உண்டாகும். அதே பாடி வந்து கன்ஸ்ட்ரைன் பண்ணனா தெர்மல் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருந்தா தெர்மல் ஸ்ட்ரெஸ் உருவாகாது அப்படின்னு கத்துக்கிட்டோம். ரெண்டுத்தையும் கத்துக் கொடுத்த சக்திக்கு தேங்க்யூ.